நமக்கு நெருக்கமானவர்கள் யாரேனும் இறந்துவிட்டார், அவர்கள் ஞாபகார்த்தமாகவும் அவர்களை பிரிய மனமில்லாமலும் அவர்களின் பொருள் ஏதேனும் ஒன்றை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருப்போம். அவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற பொருளை நாம் பயன்படுத்தலாமா அல்லது பயன்படுத்தக்கூடாதா என்பது குறித்து ஆஸ்ட்ரோலாஜர் கூறிய விளக்கத்தினை தற்போது காண்போம். வயதாகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இருந்தோ ஒரு இறந்து போனால் அவரது உடைமைகளை கட்டில், தலையணை, உண்ணக்கூடிய தட்டு, உடைகள் ஆகிய அனைத்துமே அடக்கம் செய்து விடுவார்கள். ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தினால் அந்த தீராத நோயானது மற்றவர்களுக்கும் வந்துவிடும் என்பது அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் தற்போது வரையிலும் அதனை செய்து வருகின்றனர். அகால மரணம் அடைந்தவர்கள், அதாவது யாரிடம் ஒருவர் திடீரென ஒரு விபத்தின் மூலம் இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தும் பொழுது அவர்களிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். அவ்வாறு இறந்தவர்களின் ஆன்மா விரைவில் சாந்தி அடையாது. எனவே அவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தும் பொழுது ஆன்மாவின் ஈர்ப்பை ஏற்படுத்திவிடும். எனவேதான் நமது முன்னோர்கள் இறந்தவர்களின் உடைமைகளை ஆற்றில் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நமது குடும்பத்தில் ஒரு இறந்துவிட்டால் அவர் உடைகளை ஒன்று ஆற்றிலோ அல்லது கடலிலோ விட்டுவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மற்றவருக்கு